அண்ணன் நடராஜ் அவர்களை பேசுவார். என் உயிரினும் மேலான என் அன்பு மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் கோகுலத்தின் மாலை வணக்கங்களை இந்த விவேகானந்தர் அரங்கத்தில் தெரிவிப்பதில் உள்ளம் மகிழ்கின்றேன். சில மணித்துளிகளே, இந்த பொன்மாலை பொழுதில் இந்த நிமிடங்களை வழங்கிய இறைவனுக்கும் இந்த விழா மேடையை தந்த அன்பு சகோதரர் விவேகானந்தா பள்ளியின் தாளாளர் முருகேசன் அவர்களுக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன். ஒரு அற்புதமான பள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு முதலில் உங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்களும் உலகாக உங்கள் பெற்றோரை நன்றியுடன் நினைத்து பாருங்கள். எங்கு தம் பிள்ளைகள் கல்வி பயின்றால் அவர்கள் சிறப்பிடம் பெறுவார்கள் என்று நினைத்தார்களோ அந்த சிறப்பிடம் எனக்கு தெரிய சேலம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் ஒரு அற்புதமான பணியினை கல்வி பணியினை செய்து கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனம் விவேகானந்தா கல்வி நிறுவனம். நமது பள்ளியில் தாளாளரின் அந்த குணங்களை பற்றி அழைத்துக் கொண்டே போகலாம். நான் அறிந்தது குறைவாக இருக்கலாம். நீங்கள் தினந்தோறும் சார் அவர்களை பார்க்குறீங்க, அவரோட பேசுறீங்க. உங்களுக்கு ஒவ்வொருவரையும் அவர் அறிந்து வச்சிருக்காரு. 3000 மாணவர்களை பற்றியும் பேசுகிறார். ஒரு நல்ல தாளாளரின் கீழ் இந்த பள்ளி இயங்குவது நமக்கெல்லாம் மிக பெருமை. மட்டுமல்ல, இளநிலைக்கு மட்டுமல்ல, நமது மாநிலத்திற்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான பள்ளி இந்த விவேகானந்தா பள்ளி என்பது சற்றேறக்கூடிய சமகாலங்களில் நாங்கள் இந்த கல்விப் பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். அவர்கள் 97 பள்ளியை துவங்கியிருக்கின்றார். நாங்கள் 98 துவங்கினோம், அவ்வளவுதான். ஆனாலும் 2 தாளாளர்களுமே இந்த கல்வியை சிறப்பாக வளர்ப்பதற்காக நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இருக்கின்றதே மிக கடினமானவை. இருந்தாலும் இன்று மிக பெருமையாக இருக்கின்றது. மாவட்டத்தின் இந்த டாப் 10 என்கிறார்கள் முதன்மை 10 பள்ளிகளில் விவேகானந்தா பள்ளியும் கோகுலம் மெட்ரிக் பள்ளியும் இருக்கின்றது என்பதை நினைத்தால் அந்த பள்ளியின் தாளாளர் அவர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சொல்ல கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தனது உழைப்பின் மூலமே இந்த உன்னதமான இடத்தை இன்று எட்டியிருக்கின்றார். அவருக்கு இறைவனின் ஆசி மேலும் கிடைக்க நான் பிரார்த்திக்கின்றேன். அன்பு மாணவர்களே, காலம் வேகமாக கணிந்து கொண்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் புரட்சிகளும் மிக வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய நீங்கள் அனைவரும் உங்களுடைய பயணங்களில் கவனமாக இருக்க அன்போடு வேண்டுகின்றேன். எங்கும் தடமாறாமல் இலக்கை நோக்கி மட்டுமே நீங்கள் உங்கள் பயணங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நான் ஒரு ரிவ்யூ பண்ணி சார் அப்படின்னு நம்ம இவ்வளோ அழகாக தமிழில் இவ்வளோ அழகாக பேசுகிற பற்றியா நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தோம். அடுத்த ஒரு நிகழ்வாக பேசுவார். அடுத்து தமிழரசி அம்மா அவர்களை பேசுவார்.